ஓம் ஹ்ரீம் பைரவி க்லாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். நிறைய பேர் சார் நீங்க ஜாதகம் எப்படி பார்ப்பீங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க. நான் எப்படின்னா, உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டீடைல்ஸ் சரியில்லைன்னா நான் அவங்களோட கை ரேகை பார்க்குறேன். இதுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த சைனீஸ் பாமிஸ்ட்ரி, இந்தியன் பாமிஸ்ட்ரி, நாடி பாமிஸ்ட்ரி ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்கேன். என்கிட்ட மோர் தென் 10,000 ஹேண்ட்ஸ் போட்டோஸ் இருக்கு. நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு. உங்க ஜாதகத்தை நான் அதுக்கு அப்ளை பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன். இது என்னோட புது சிஸ்டம். ஒரு ஜாதகத்துல உங்க டைம் கரெக்டா இருந்தா பர்த் டைம் அது வச்சுட்டு உங்க நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நான் லக்னம் கண்டுபிடிச்சு அதுல விம்சோத்ரி தசா, யோகினி தசா, ஜெமினி தசா யூஸ் பண்றேன். ஒரே தசை மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ நீங்க கரியர் பத்தி நீங்க கேட்டுட்டீங்கன்னா ராசி சார்ட் எல்லாமே தசாப்த சார்ட்டும் நான் பார்க்குறேன், நவாம்சம் பார்க்குறேன், அஷ்டக வர்க்கம் அப்ளை பண்றேன், ஹெல்த் இஷ்யூஸ் இருந்த கோட்டா சக்கரம் எல்லாமே நான் யூஸ் பண்ணேன். இது ஒரு சயின்டிபிக்கான ஒரு மெத்தடாலஜி. இது சும்மா ஒரு ராசி சார்ட் பார்த்து ஒரு பிளானட் எங்க இருக்கு, ஒரு பிளானட் அங்கே இருக்குன்னு சொல்றது இல்லை. டெக்னிக்கலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போறது. இந்த மாதிரி நான் ஹேண்டு, ஜாதகம், பிரஷ்ன சாஸ்திரம் அந்த எல்லாமே அப்ளை பண்ணி நான் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி என்னோட சிஸ்டம் இருக்கு. நீங்க உங்க ஜாதகம் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க என்ன கன்சல்டேஷன் நீங்க எடுத்துக்கலாம். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணிட்டு புக் பண்ணலாம். ரிச்சிக ராசி 2026 ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு அப்புறம் இருந்த ருச்சிக ராசியில பிறந்தவர்கள் என்னென்ன விசேஷங்கள் பாசிட்டிவ் இருக்கு பார்க்கலாம். சதுர்த்த பாவத்துல இருக்கிற ராகு. இந்த ராகு சதுர்த்த பாவத்துல இருக்கும்போது வீட்டுல ஏதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கு பிரச்சனை, சண்டே வந்துதான் ஆகும். நீங்க அப்படி நினைக்கவே இல்லை. உங்க பேச்சு அப்படி அவரை நினைப்பாங்க, அவர் அப்படி புரிஞ்சுக்குவாங்க. அந்த தப்பா புரிஞ்சுட்டாங்க, சண்டே வந்துடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகும். ஜாக்கிரதை இருங்க. ஏதோ ஒரு பிரச்சனைனாலே அவரு ஏதோ ஒரு அன்யூஸ்வலா நீங்க கண்டிப்பா குடும்பத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. உங்க ஃபேமிலியே நீங்க கூட்டு வெளியே வரலாம், நீங்க இண்டிவிஜுவலா வீட்டு வெளியே வரலாம், அது வேறே இது. ஆனா அந்த யூஸ்வலா அந்த சான்சஸ் இருக்கு. இந்த டைம்ல எஜுகேஷனுக்காக கூட நிறைய பேர் வெளியே போவாங்க. ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு நல்ல டைம் கிடையாது, வெயிட் பண்ணுங்க. எதுக்குன்னா இந்த டைம் பீரியட்ல டிஸ்பியூட்ஸ், இஷ்யூஸ் வர்ற சான்சஸ் அதிகமா இருக்கு. நிச்சயமா திருமணம் நடக்கிறது லேட் ஆகும். சப்தமாதிபதி செஸ்ட ஸ்தானத்துல 12th house இந்த 6th house இது விபரீத ராஜயோகம் சொல்லுவாங்க. ஆனா நாம இந்த ராசி பலம் பார்க்கும்போது அந்த கோச்சாரத்துல இந்த யோகங்கள் எல்லாம் நாம சொல்லக்கூடாது. அப்படி பார்க்கும்போது இந்த சுக்கிரனோட பிளேஸ்மெண்ட் நாம பார்க்கறதுக்கு அப்புறம் கண்டிப்பா திருமண யோகம் டீல் ஆகிடும். திருமண யோகம் இல்லை, ரொம்ப கம்மி. அது அட் த சேம் டைம் செகண்ட் ஹவுஸ் லார்ட் இந்த 8th house இந்த புரோஸ்பதி கண்டிப்பா உங்களுக்கு ஃபைனான்சியல் லாஸ் கொடுக்குற சான்சஸ் இருக்கிறதுனால உங்க பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணாதீங்க, பிசினஸ்க்கு ஓவர் பணம் போடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. அப்படியே போகட்டும். ஆவரேஜா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஜாப் ரிலேட்டட் விஷயத்துல கண்டிப்பா இஷ்யூஸ் இருக்கு. தசம பாவத்தில் இருக்கிற கேத்து நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற சான்சஸ் ரொம்ப கம்மி. ஆனா குஜவத் கேத்துவாங்க. இந்த கேத்து இருக்கிற அந்த கிரகத்தோட ஒரு சக்தி அதுக்கு இருக்கும். இப்ப சிம்ம ராசியில கேத்து இருக்கு இல்லையா, அந்த சிம்ம ராசியில கேத்து எப்படின்னா சூரியன் மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். அப்படி பார்க்கும்போது கவர்மெண்ட் ஜாபுக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்கு. கவர்மெண்ட் ஜாப்லயே நீங்க ப்ரொமோஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தா, வேற ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. எகெயின் நாம உங்க பர்த் சார்ட் கூட பார்க்கணும். ஸோ கரியர்ல கண்டிப்பா ஜாப் சேஞ்ச் ஆகிற சான்சஸ், ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சடனா சேஞ்ச் பண்ணாதீங்க, லாங் டர்ம் யோசிங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு சக்சஸ் இருக்கு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் விருச்சிக ராசியில பிறந்தவருக்கு